ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ரொம்பவே விசேஷமான ஒரு அஷ்டமி. நாளைய தினம் நிச்சயமாக நம்ம மறக்காமல் நம்மளோட நிலைவாசலில் இந்த ஒரு தண்ணீரை தெளித்து விட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப ஒற்றுமையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கால பைரவர் ஒரு காவல் தெய்வம். நம்ம வீட்டு நிலைவாசலில் நமக்கு காவல் தெய்வமாக நின்றுட்டாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தை அவங்க பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியையும் கண் திருஷ்டியையும் நுழைவிட மாட்டாங்க. பெரும்பாலும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு முழு காரணம், ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா நிச்சயமாக கண் திருஷ்டியும் எதிர்மறை ஆற்றலும் தான். நம் வீட்டில் உள்ள அந்த எதிர்மறை ஆற்றலும் கண் திருஷ்டியும் போயிட்டனாலே நிச்சயமாக நம்ம குடும்பம் பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்கும். அதற்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி சேர்ந்து வருது. தொழிலில் நஷ்டம் அடைந்தவங்க, எதிரிகள் சூழ்ச்சியால் சிக்கி தவிக்கிறவங்க, ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் தவிச்சிட்ருக்கிறவங்க, சனி தோஷத்தால் கஷ்டப்படுறவங்க, இப்படி எல்லாருமே நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்து வைக்க கால பைரவரை காவல் தெய்வமாக நிற்பாங்க. அதற்கு இன்று இரவே நம்ம அந்த தண்ணியை ரெடி பண்ணணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பில் நீங்கள் தண்ணீர், சுத்தமான தண்ணீரை பிடிக்கணும். ஒரு பித்தளை சொம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க, அல்லது காப்பர் சொம்பு. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு பஞ்ச பாத்திரம் நம்ம வீட்டில் நிச்சயமாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. பஞ்ச பாத்திரத்தில் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க. அதில் 2 வில்வ இலை, ஒரு சிட்டிகை குங்குமப்பூ, கொஞ்சமாக புனுகு, கொஞ்சம் சந்தனம், இந்த 4 பொருட்களையும் நீங்கள் சேர்க்கணும். பைரவா, எங்கள் வீட்டு காவல் தெய்வமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் அந்த தண்ணீரில் நீங்கள் போடுங்க. நீங்கள் உள்ளங்கையில் அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வழிபாடோ பரிகாரமோ எது செய்தாலும் முதல்ல உங்கள் குல தெய்வத்திட்ட அருள் வாங்கிக்கிட்டு அருளாசியோடு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமோ வழிபாடோ 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பூஜை அறையில் இந்த பாத்திரத்தை அப்படியே இந்த தண்ணீரை அப்படியே வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் ஏஞ்சிட்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை நீங்கள் வாசல் தெளிக்கவீங்க இல்லையா, அப்போது அந்த தண்ணியில் இந்த பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொஞ்சமாக கலந்துட்டு நிலைவாசலில் தெளித்து கோலம் போடுங்க. பைரவாங்கிற நாமத்தை சொல்லி இந்த தண்ணீரை நீங்கள் நிலைவாசலில் தெளித்து கோலம் போடுங்க. வீட்டிற்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலவாசல் படி இருக்கும் இல்லையா, 2 பக்கமும் அந்த 2 பக்கத்திலும் கொஞ்சமாக பச்சரிசியை நீங்கள் அச்சதியை நீங்கள் தூவி விடணும். அச்சதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சோண்டு அதில் பச்சரிசியில் மஞ்சள் தண்ணீர் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா அதான் அச்சதை. இதை நீங்கள் தூவி விடுங்க. கால பைரவரே நமக்கு காவல் தெய்வமாக நம்ம வீட்டில் நிற்பாங்க. அப்படி சொல்லி தான் நீங்கள் 2 பக்கமும் இந்த பச்சரிசி அச்சதையை தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றி காலபைரவரை மனசார நினைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் மூளை முடுக்க எங்கே பார்த்தாலும் நீங்கள் தெளித்து விடுங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்னைக்கு இரவே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமியில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்பவே சிறப்பு. காலையில் 5 மணிக்குள்ளே நீங்கள் வாசல் கூட்டி கோலம் போடும்போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கட்டாயம் காவல் தெய்வமாக காலபைரவர் உங்கள் வீட்டிலே இருப்பாங்க. உங்கள் வீட்டை பாதுகாக்கும் வேலையை அவங்க செய்ய தொடங்கிடுவாங்க. இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லை, இதை நம்ம செய்யும் பொழுது 16 செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும். தேய்பிறை அஷ்டமியில் இது போல் செய்யறதுனால நமக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடன் பிரச்சனை தீரும். நமக்கு பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை சரி செய்கிற சக்தி காலபைரவருக்கு உண்டு. அதனால் முழு மனதோட நீங்கள் இதை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம்னு பார்த்தா அது கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து பண வரவு ஏற்பட்டாலே நம் வீட்டில் சந்தோஷம், ஒற்றுமை எல்லாமே தானாகவே வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் கண் திருஷ்டி தான். இந்த பொல்லாத கண் திருஷ்டியை நம்ம போக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம் வீட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
நாளைய தினம் மறக்காமல் முழு மனதோட உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால நாளைய தினம் மறக்காமல் நாய்களுக்கு உணவு வச்சுட்டு, தயிர் சாதம் அந்த மாதிரி உணவு வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கும் சென்று பைரவரை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.